ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பே ஸ்டோரி. நமது பே ஸ்டோரியில் வந்து இன்றைக்கி 16வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேனி மாவட்டத்தில் மலையடி வாரத்தில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 32 வயது நபருக்கு பன்றி வேட்டைக்கு சென்ற இடத்தில் நடந்த ஒரு சில அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க நாம் வந்து இன்றைக்கி 16வது எபிசோடாக பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷம் இது போன்ற ஸ்டோரி எல்லாம் பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ச்சியாக நமது சேனலில் வந்து இது போன்ற த்ரில்லிங் ஸ்டோரியை தாங்க பதிவிட்டுக்கிட்டு வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம் சேனலை மேலும் வளர்த்தெடுக்க உதவியாக இருங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நாம் இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த சம்பவம் வந்து தேனி மாவட்டத்தில் மலையடி வாரத்தில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 32 வயது நபருக்கு நடந்த அமானுஷ திகில் சம்பவம் தாங்க. அதாவது இந்த முருகன் அவருடைய கேங்கில் வந்து 3 நண்பர்கள் இருக்காங்க. 3 நபர்களுமே அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் தான். இவர்கள் எல்லாருமே வந்து கூலி தொழிலாளியாக தான் இருந்து வராங்க. வாரத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு வந்து பன்றி வேட்டைக்கு எல்லாம் சென்று அந்த பன்றி இறைச்சியை கொண்டு வந்து 4 நபர்களும் சேர்ந்து விற்பனை செய்வது தாங்க தொழிலாக கொண்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதே கிராமத்திற்கு பக்கத்து கிராமத்தை சார்ந்த செல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரின் வயல்காடு ஒன்று உள்ளதுங்க. வயல்காடுனா வாழை, தென்னை இது போன்ற மரங்கள் எல்லாம் நட்டி வச்சு நல்ல முறையில் பராமரித்து வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அது போன்ற விவசாயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மலையடி வாரத்தில் அமைந்துள்ள ஒரு பிஞ்சையில் அந்த பிஞ்சைக்கு வந்து அடிக்கொருக்கா வந்து காட்டுப்பன்றிகள் எல்லாமே வந்து நாசம் பண்ணிட்டு போயிருது. அந்த வாழைகளை மேற்கொண்டு வந்து செடி கொடிகளை வந்து நாசம் பண்ணிட்டு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லையா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கிராமத்திற்கு பக்கத்தில் வந்து யாராவது காட்டுப்பன்றிகளை வேட்டையாடக்கூடிய நபர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இந்த முருகனுடைய கேங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. இவங்களுக்கு வந்து இதுதான் பிரதான தொழில், அதாவது கூலி வேலைக்கு போவாங்க, பிரதான தொழிலாகவும் இதை வந்து பார்த்துக்கிட்டு வராங்க. அப்படிங்கக்கூடிய காரணத்தினால சரி கொஞ்சம் அனுபவம் இருக்கும், இவங்களை கூப்பிட்டு வந்தோம்னா நமது பிஞ்சைக்கு வயல்காடுக்கு வரக்கூடிய அந்த காட்டுப்பன்றிகள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒழிச்சிருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் வந்து என்ன பண்ணிடுறாரு, இந்த முருகன் கேங்கை வந்து நாடுறாரு அந்த செல்லையா. அப்போ முருகன் அவங்களும் வந்து சரி நாங்கள் நாளையிலேருந்து வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த செல்லையாட்டை வந்து உங்கள் வயல்காடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அந்த 4 நபர்களுமே சேர்ந்து பார்த்து விட்டு உடனடியாக வந்து செல்லையா அவங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை நாங்கள் வந்து ஒரு இரவு வேளையில் வந்து கண்டிப்பாக உங்கள் வயல் காட்டுக்கு வந்துடுறோம், அந்த காட்டு பன்றிகளை வந்து தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் வேட்டையாடிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு நீங்கள் கூலியும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி செல்லையா சொல்லியிருக்காங்க. கரும்பு திங்க கூலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகனுடைய கேங்க வந்து ஆசைப்படுறாங்க. காரணம் என்னென்னா, இவங்களுடைய அப்பைக்கப்போ வந்து தொழிலே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காட்டு பன்றிகளை வேட்டையாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது அந்த மாதிரி டயங்களில் வந்து விற்பனை செய்வதாக வழக்கம். அந்த இறைச்சிகளை வந்து வேட்டையாடிய பன்றிகளின் இறைச்சி அதுபோக வந்து இவங்க வேட்டையாடவும் கூப்பிடுறாங்க, மேற்கொண்டு சம்பளமும் தாராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால உடனடியாக சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சனிக்கிழமை இரவு கட்டாயம் நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு அந்த 4 நபர்களுமே வாக்குறுதி கொடுக்குறாங்க செல்லையாவிடம். அப்போ உடனடியாக வந்து செல்லையா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கேருந்து அது வரைக்கும் என் பிஞ்சை தான், அதற்கப்புறம் வந்து காட்டு பன்றிகள் அந்த புதர் மாதிரி வண்டி இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி போயிடுச்சுன்னா போகட்டும், நீங்கள் ஒன்றும் கண்டுக்கிட வேண்டாம், நம்ம வந்து கொஞ்சம் உடனடியாக நீங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 4-5 பன்றிகளை நானே பார்த்துருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேட்டையாடுங்க, அதுக்கு உண்டான கூலி உங்களுக்கு நான் தந்துடுறேன், அந்த புதர் மாதிரி வண்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டால் நீங்கள் கண்டிப்பாக வந்து விட்டுருங்க, வேற எங்கே எதுவும் பண்ண வேண்டாம், அங்கெல்லாம் போக வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்கும்போது வந்து இல்லை அது நம்ம பங்காளிமார்க வயல்காடு தான், இருந்தாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அங்கே போக வேண்டாம், சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பொத்தாம்போக்கா சொல்லி போயிட்டாங்க. யார் அந்த செல்லையா. உடனடியாக முருகன் அவங்களுடைய கேங்கும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்றி வேட்டைக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து தீட்டிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த சனிக்கிழமை இரவு வந்து செல்லையாட்ட சொல்லிட்டு உடனடியாக அந்த வயல்காட்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த வயல்காட்டுக்கு போகும்போது வந்து கிட்டத்தட்ட மணி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 10-11 மணி வாக்கில் இருக்குங்க. அந்த இரவு நேரங்களில் தான் வந்து பன்றிகள் வந்து இறைக்காக வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தினால வந்து அந்த முருகனுடைய கேங் வந்து அந்த செல்லையாவின் பிஞ்சியில் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து முருகனுடைய கேங் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஆயுதத்தெல்லாம் தயாராக எடுத்து காத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பன்றிகளின் சலசலப்பு வந்து கேட்குதுங்க அந்த வயல்காட்டுக்குள்ளே, செல்லையாவின் வயல்காட்டுக்குள்ளே. உடனடியாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த முருகனுடைய கேங் வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி நெத்தி லைட்டு இது மாதிரி லைட்டெல்லாம் வச்சு தேடி கண்டுபிடிச்சி ஒரு 2 பன்றிகளை விரட்டி வேட்டையாடிட்டாங்க. அப்போ வேட்டையாடி முடித்ததுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு பன்றி ஒன்று கண்ணுக்கு தெரிய வருது. ஒரு 4-5 பன்றிகளாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, கிடைக்கவே இல்லைன்னு பார்க்கும்போது இன்னொரு பன்றி ஒன்று தெரியுதுங்க. அது எங்கே தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செல்லையாவின் வயல்காட்டுக்கு மத்தியில் தெரிய வருதுங்க. அதை பார்த்த உடனே வந்து அந்த பன்றியை வந்து விரட்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த 4 நபர்களுமே சேர்ந்து மற்ற வேட்டையாடிய பன்றிகளை வந்து கையை காலை கெட்டி எடுத்து அந்த வயல்காட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டு உடனடியாக இந்த பன்றியை வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு ஓடி போகும்போது தாங்க அந்த பன்றி வந்து
கொஞ்சம் வேகமாக ஓடி போய் அந்த புதருக்குள் போயிடுது. புதருக்குள் போன உடனே வந்து கொஞ்சம் பக்கத்து வரைக்கும் விரட்டி போயிட்டு கொஞ்சம் ஸ்டன்னாகி நின்றுட்டாங்க. புதர்கிட்ட போயிடுச்சு, என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது வந்து உடனடியாக முருகனுடைய கேங்களை வந்து மற்ற 2 பேர் வந்து இல்லைப்பா புதர்கிட்ட போயிடுச்சுன்னா வேண்டாங்கிறாங்கல்ல, இருக்கட்டும், நல்ல கொளுத்த பன்றியாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பன்றியை வேட்டையாடினா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், நீ என்ன அந்த புதருக்குள்ளே போயிட்ட என்ன வேண்டானா கிடக்கு, இரவு நேரத்தில் யார் வர போகிறா, அதாவது பங்காளிமாக இருக்க பிஞ்சைக்கும் உங்களுக்கு வயல்காட்டுக்கும் சண்டை காடு ஏதாவது இருக்கும், அந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளை அங்கே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்ணில் வந்து இந்த கொளுத்த பன்றி தட்டுப்பட்டுருச்சு, இதை விட்டுட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதாக எல்லார்ட்டையும் வந்து முருகன் தான் சமாதானப்படுத்தி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதர் மண்டி போன பகுதிக்குள்ளே போகிறாங்க. நிறையா புதர் தான் மண்டி போய் கிடக்குதுங்க. ரொம்ப நாட்களாக வந்து அங்கே வந்து பண்ணையம் பார்க்குவதற்கோ விவசாயம் பார்ப்பதற்கோ ஆள் இல்லாத மாதிரி தான் அங்கே இருக்குது. சரி, ஏதோ ஒரு சண்டையில் அப்படியே போட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நெத்தி லைட்டு எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு மூளைக்கு அப்படியே தேடி தேடி போய்கிட்டு இருக்கும்போது வந்து உள்ளே வந்து ஒரு முணுமுணுக்கிற ஒரு சத்தம் ஒன்று கேட்டிருக்குதுங்க. ஒரு பன்றி வந்து கத்துற மாதிரியும் கேட்குது, விரீரன் அப்படின்ட்டு ஒரு சத்தமும் கேட்குது, ஒரு வித்தியாசமான ஒரு குரலும் உள்ள கேட்குது. ஒருவேளை பன்றி வேறு எதுவும் மிருகங்கள் எதுவும் இருக்குமா, இது மலையடி வரம் தானே, சரி இருந்தாலும் நம்ம 4 பேரும் ஆயுதத்தோடு வந்திருக்கோம்ல, ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு பிரிஞ்சுவோங்க, யார் கண்ணில் தட்டுப்பட்டாலும் உடனடியாக ஒரு சின்ன சிக்னல் ஒன்று கொடுங்க, வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நபர்களுமே 4 நபர்களுமே பேசி முடிச்சுட்டு உள்ளே அப்படியே என்ட்ராகி போய்கிட்டு இருக்கும்போது முருகன் கையில் உள்ள ஆயுதத்தை தயார் நிலையில் எடுத்துக்கிட்டு முருகன் தாங்க கொஞ்சம் உள்ளே தள்ளி போயிடுறாருங்க. உள்ளே தள்ளி போகும்போது வந்து ஒரு கொளுத்த பன்றி ஒன்று நிற்பது போல் ஒரு புதருக்குள்ளே வந்து சலசலன்னு ஆடிக்கிட்டு இருப்பது போல் தெரிய வருது. கண்டுபிடிச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டு நைஸாக இவர் வந்து முதல் அது பன்றி தானான்னு உறுதி பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நம்ம நண்பர்களை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே நெருங்கி அப்படியே உள்ளே போகும்போது தாங்க தெரியுது, உள்ளே புதரை லேசாக விளக்கிக்கிட்டு பார்க்கும்போது வந்து ஒரு கரேர்னு ஒரு உருவம் வந்து பன்றி போல் ஒரு ஷேப்லேயே நின்றுக்கிட்டு இருப்பதை போல் பார்த்த உடனே வந்து ஆயுதத்தை எடுத்து உடனடியாக வந்து இவர் முருகன் வந்து லேசாக தாக்கியிருக்காரு. தாக்குன உடனே விரீர்னு சொல்லிட்டு விருட்டுன்னு ஒரே ஓட்டம்தான், எங்கே ஓடிச்சுனே தெரியல, காணாமல் போன மாதிரி மறைஞ்சு போயிடுச்சு. உடனடியாக அந்த மற்ற நபர்கள் என்ன அப்படிங்கும்போது இங்கே வாங்கடா இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது வந்து முருகன் உடனடியாக வந்து ஓடுறாரு. ஏன்னா ஓடுது மறைஞ்சிருச்சு, மற்ற நண்பர்களையும் அழைச்சாச்சு, பின்னாடி அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விரட்டி ஓடும்போது தாங்க முருகனுக்கு ஒரு பேரதிர்ச்சி. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பக்கத்து வயல்காட்டில் வந்து நடு வயல்காட்டில் வந்து ஒரு நபர் வந்து நாக்கு தள்ளி போன மாதிரி வந்து அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேப்பில் வந்து படுத்து கிடப்பது போல் தெரியுதுங்க. இவர் நெத்தி லைட்டுக்கு தெளிவாக பார்க்குறாரு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் விட்டுட்டே வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நண்பர்களை வந்து கொஞ்சம் சத்தமாக அழைச்சிட்டு, ஏன்னா இது வேற ஒரு நபர் மாதிரி தெரியுது, யாருங்கனை வந்து விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து தட்டி தட்டி எழுப்புறாருங்க. எழுப்பும்போது இவருக்கு கூடம்பிட்டு கொஞ்சம் பேரதிர்ச்சி. காரணம் என்ன அப்படின்னா, டகார்னு கண்ணை முழிச்சு அப்படி பார்க்கும்போது கண்ணெல்லாம் செவந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பல்லெல்லாம் ஆன்ட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ஷேப்புக்கு முகமெல்லாம் வெளுற மாதிரி ஒரு 50-52 வயது நபர் வந்து படுத்து கிடப்பது போல் தெரிய வந்திருக்குதுங்க. அப்படியே முருகனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிப்பது போல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் ஒன்று தெரிய வரவும் முருகன் அலறி துடிச்சு கத்திட்டாருங்க. அந்த பிடியிலிருந்து வெளிவரவே முடியலை. உடனடியாக வந்து மற்ற நபர்கள் 3 நபர்களும் வந்து என்ன மாப்பிள்ள என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு எல்லா மற்ற 3 நபர்களுமே வந்த உடனே வந்து திடீர்னு அந்த உருவம் வந்து டிஸப்பியர் ஆன மாதிரி ஆயிருக்குதுங்க. முருகன் மிரண்டு போயிட்டார், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக முருகன் வந்து மிரண்டு போய் அப்படியே அந்த இடத்துல டக்குன்னு அந்த டிஸப்பியர் ஆனவொடனே நண்பர்கள் அப்படியே பார்த்துட்டு மயங்கி விழுந்தவர் தாங்க. என்னடா இந்த நேரத்துக்கு மயங்கி விழுந்துட்டானடா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மற்ற 3 நபர்களும் வந்து மல்லு கட்டி முருகனை வந்து தோளில் ஓட்டு தூக்கிட்டு வந்து அந்த செல்லையாவின் வயல்காட்டு கொண்டு வந்து அங்கே உள்ள ஒரு பம்பு செட்டில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து தொளிச்சு எழுப்பி விட்டு என்ன மாப்பிள்ள என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. முருகனால் வந்து பேசவே முடிய மாட்டேங்குதுங்க, நான் எழும்ப மாட்டேங்குது, நாக்கு வந்து என்னாச்சுன்னு போது அப்படியே பேந்த முடிக்கிறாரு. அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வயல்காட்டையை தன் கையை காமிக்கிறாரு. மிரண்டு போயிட்டார், என்னடா இது எதையும் பார்த்து மிரண்டு போயிட்டானடா, இது மிருகம் தாக்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து முருகனையும் வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து மற்ற 2 பன்றிகளையும் கொஞ்சம் மல்லு கட்டி எடுத்துக்கிட்டு முருகனை வந்து கொஞ்சம் கை தாங்கலாம் பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, வீடு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. சாமத்து வேலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி வழக்குல தான் வீடு வந்து சேர்ந்துருக்காங்க. சேர்ந்ததுக்கப்புறம் முருகனை வந்து என்ன மாப்பிள்ள இன்னும் கறியெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது, உரிக்க வேண்டியது இருக்குது, என்னடா செய்யலாம் அப்படிங்கும்போது என்னால் முடியலடா அப்படிங்கிற மாதிரி முருகன் வந்து சொல்லியிருக்காருங்க. சரி முருகனை வந்து இன்றைக்கி ஒரு உழுது ரெஸ்ட் எடுக்க விட்டுருவோம், நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு மற்ற 3 நபர்களுமே வந்து அந்த இறைச்சியை வந்து பிரித்து எடுத்து விற்பனைக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா விடிஞ்சாக ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுது இல்லையா, அந்த கறியெல்லாம் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக முருகனை போய் நீ ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு இவங்க மற்ற நபர்கள்லாம் போயிருக்காங்க. எல்லாம் கறிகளெல்லாம் விற்றுட்டு வந்து பார்க்கும்போது முருகன் வந்து எந்திரிக்கவே முடியலைங்க, அப்படியே அமுக்கின மாதிரி இருந்திருக்குது. உடனடியாக முருகனுடைய மனைவி வந்து என்னென்னா இது நீங்கள் காலையில் அதிகாலையில் கொண்டு வந்து விட்டால் தான் இன்னும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாருன்னு எந்திரிக்கவே முடியலை, புலம்புறாரு, அப்படியே அழுகிறாரு, என்ன நடக்குதுன்னே தெரியலை அப்படிங்கும்போது வந்து மற்ற 3 நபர்களும் ஒரு மதிய நேரத்துக்கு வந்து முருகனை வந்து சந்திக்கும்போது வந்து முருகன் வியர்டாக
நடந்துக்கிட்டு இருப்பதை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து உடனடியாக வந்து அந்த நேரத்துக்கு வந்து முருகனை தேடி யார் வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த செல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயல்காடு அந்த பன்றியை வந்து வேட்டையாடன்னு சொல்லி கூலிக்கு கூப்பிட்டு வந்தார் இல்லையா, அந்த செல்லையா வந்து முருகனை தேடி வந்துடுறாங்க. என்னப்பா முருகா, பன்றிகளெல்லாம் வேட்டையாடையாச்சா அப்படின்னு சொல்லி வாசலுக்கு வெளியில் நின்று சத்தம் போட்டுறாருங்க. சத்தம் போடும்போது மற்ற நபர்கள் வந்து ஒரு 3 நபர்கள் உள்ளே இருந்து வராங்க. என்னப்பா எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா, என்ன முருகனுங்க அப்படிங்கும்போது வந்து முருகனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைங்கய்யா, 2 பன்றிகளை நேற்று வேட்டையாடி இருக்குங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது வந்து சரி அந்தாங்க அதுக்கு எவ்வளோ கூலின்னு சொல்லிட்டு அந்த கூலியையும் வாங்கிக்கிட்டு, என்ன முருகனுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லைங்கய்யா நேற்று முருகன் வந்து எதையோ பார்த்து பயந்துட்டாம்பள போல் மயங்கி விழுந்துட்டான். நைட்டே நாங்கள் சாமத்திலே கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டோம். நாங்கள் மட்டும்தான் அந்த பன்றிகளை கொண்டு போய் விற்பனை எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். முருகனால் வந்து எந்திரிக்க முடியலை, பேச முடிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது வந்து செல்லையா மிரண்டு போயிட்டார். என்னத்துக்கு எங்கே வரை போனீங்க, நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படிங்கும்போது, உங்கள் பிஞ்சியில் தாங்க பன்றிகளை விரட்டத்தான் போயிருந்தோம். இல்லையே வேற எங்கேயும் போனீங்களா அப்படிங்கும்போது, உடனடியாக உடன் இருந்த நபர் வந்து ஆமாம் நீங்கள் இந்த அங்கே போகாண்டான்னு சொன்னீங்க, அங்கே தான் போய் விழுந்து கிடந்தா அப்படிங்கும்போது, அங்கே யாரப்பா உங்களை போச்சோன்னா அப்படின்னு சொல்லிட்டு செல்லையா அந்த நேரத்துக்கு வந்து 3 நபர்களையும் கொஞ்சம் சத்தம் போட்டுறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த 3 நபர்கள் எதுக்கு நீங்கள் சத்தம் போடுறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து அந்த நபர் வந்து சொல்கிறாரு செல்லையா வந்து, என்னப்பா நீங்கள் அங்கே உங்களை யாரப்பா போச்சுன்னா, இப்போது நான் என்னுடைய பிஞ்சையோட வயல்காடோட சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போக வேண்டாம் தானப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இதை வந்து பார்க்கும்போது 3 நபர்களுமே என்னத்துக்கு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது வந்து போதும் முருகனை காட்டுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகனை போய் பார்க்கும்போது முருகன் வேடாக வந்து அப்படியே ஃபீல் பண்ணுறா. அப்படியே செல்லையா பார்த்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஒரு மாதிரி அப்படியே தலையை அப்படியே சாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாருங்க. உடனடியாக வந்து செல்லையாவுக்கு வந்து புரிஞ்சுக்கிடுச்சிட்டு, இவங்க முருகனை வந்து தீட்டுவாங்கடா, நீங்கள் உடனடியாக வாங்க நம்ம ஊர் எல்லைப்புறத்தில் உள்ள அந்த முனியப்பன் கோயிலுக்கு போய் இது என்னங்கிறத பார்த்துருவோம்டா அப்படின்னு சொல்லும்போது வந்து இவங்கெல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. என்னங்கய்யா என்னாச்சுங்கய்யா அப்படின்னு சொல்லி செல்லையா பார்த்து கேட்கும்போது, நீங்கள் இப்போ தீட்டு வர முடியாதா அப்படிங்கும்போது, நாங்கள் தீட்டு வராங்க அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து அப்படியே அந்த முனியப்பன் கோயிலுக்கு அந்த ஊருக்கு அவுட்டர் பகுதியில் உள்ள ஒரு முனியப்பன் கோயிலுக்கு கொண்டு போய் வளாகத்துக்குள்ளே போட்டுட்டு உடனடியாக வந்து அந்த பூசாரிகிட்ட போய் செல்லையா போய் பேசுகிறாங்க. செல்லையா பேசும்போது பூசாரி பார்த்தோம் வாங்க என்ன அப்படிங்கும்போது வந்து, ஒன்றும் இல்லையா அந்த முருகனை வந்து நான் வந்து காட்டுப்பன்றியை வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு நம்ம பிஞ்சையை கூப்பிட்டு வந்திருந்தேன். நம்ம பிஞ்சை பக்கத்து பிஞ்சைக்கு போயிட்டாப்ல, போய் அங்கே ஒரு சில அமானுஷமாக நடந்துருச்சு, நீங்கள் இந்த பூஜைகளெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி பூசாரின் பக்கத்தில் போய் காற்றுல போய் சொன்ன உடனே பூசாரி அதற்கான வேலைகள்லாம் ஈடுபடுறாருங்க. உடனே செல்லையா வந்து இங்கே வந்துட்டு அப்படியே 3 நபர்கள் அப்படியே பார்த்து முறைக்காங்க. நான் போக வேண்டான்னு சொன்ன இடத்துக்கு உங்களுக்கு என்னப்பா சொல்லி அப்படின்னு சொல்லி செல்லையா சத்தம் போடும்போது வந்து அந்த 3 நபர்களுமே வந்து கேட்குறாங்க, என்னங்கய்யா நீங்கள் பொடி வச்சு பேசுகிற மாதிரியே இருக்கு, என்ன ஏதுங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் போயிருக்க மாட்டோம்ல ஐயா அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக செல்லையா வந்து சொல்கிறாங்க, பக்கத்து வயல்காடுங்கிறது வந்து எங்கள் அண்ணாச்சியோட வயல்காடு தான், பங்காளி மாறன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, கொஞ்சம் சண்டைகள்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன், அப்போ தான் நீங்கள் போக மாட்டேங்க. ஆனால் உண்மையிலே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு 2007 அந்த காலகட்டத்தில் வந்து அந்த செல்லையாவின் பக்கத்து பிஞ்சையான பங்காளியின் பிஞ்சையில் வந்து நல்லா ஒரு மழைக்காலம்ங்க. அந்த மழைக்காலத்தில் வந்து பக்கத்து பிஞ்சையான பங்காளியின் பிஞ்சையில் வந்து பங்காளி போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த வயல்காட்டு வேலைகளாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து எதிர்பாராத விதமாக வந்து அந்த பம்பு செட்டுக்கிட்ட மின் கசிவு ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து சிக்கி சம்பவ இடத்துல வந்து உயிர் போயிடுச்சுங்க. யார் செல்லையாவின் பங்காளி. அதில் இருந்து அந்த செல்லையாவின் பங்காளியோட ஆன்மா வந்து அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதான். மேற்கொண்டு வந்து விவசாயமே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு கண் கூட வந்து செல்லையாவே வந்து அடிக்கடி வந்து அந்த ஆன்மாவை பார்ப்பாராங்க. அதனால தான் வந்து புதர் மண்டி போய் அது பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்குங்க. அவங்க பிள்ளைகளும் நல்லா படித்து வெளியில் போயிட்டாங்க. அதனால் வந்து அந்த விவசாயத்தை பார்ப்பதற்கு ஆளே இல்லை. அந்த செல்லையாவின் பங்காளியோட ஆன்மா வந்து அந்த பக்கத்து பிஞ்சிலேயே தான் உலா வருவது வந்து வழக்கம். இப்போ இவங்க வேட்டைக்குன்னு சொல்லி போகும்போது வந்து இவங்களுக்கு எதுவும் சிக்கல் ஆயிடக்கூடாது, ஏன்னா கண் கூட பட்ட பகலே வந்து செல்லையெல்லாம் பார்த்துருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பிரச்சனை, அதனால் போக வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஒழிய என்ன ஏதுங்கிற முழு விவரத்தை சொல்லலை. இவங்களும் ஒரு ஆர்வ கோளாறாக வந்து அந்த பன்றி வேட்டைக்கு போன இடத்துல தான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் வந்து அந்த முனியப்பன் கோயில் பூசாரி வந்து உடனடியாக வந்து செல்லையாவே அழைச்சிக்கிட்டு அந்த முருகன் பக்கத்தில் நெருங்கும்போது வந்து முருகன் வந்து அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் மற்ற 3 நபரும் உடனடியாக ஓடி வந்து பிடிச்சி அமுக்கி பிடிச்சிட்டாங்க. அந்த முனியப்பன் கோயில் பூசாரி வந்து எப்படியோ மாந்திரிக பூஜைகளெல்லாம் செஞ்சு இங்கேருந்து நீ போய்த்தான் ஆகணும், இந்த பையனை நீ விட்டுத்தாகணும், உன் உயிர் புரிஞ்சிருச்சு, இந்த பையன் வந்து வாழ வேண்டிய பையன், நீ போ அப்படின்னு சொல்லி எவ்வளோ பூஜைகள் செஞ்சு இது ஒன்றாலும் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டம் பிடிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த செல்லையாவின் பங்காளியோட ஆன்மா. செல்லையாவும் கெஞ்சி பார்க்குறாரு, என்னண்ணே நீ இங்கேருந்து போயிருந்தேன், அது வாழ வேண்டிய புள்ளனை இவனை போட்டு பிடிச்சி ஏன் ஆட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது பல்ல கடிச்சிட்டு அப்படியே செல்லையா பார்க்காரு. அந்த கோயில் பூசாரியை பார்க்குது. அந்த கோயில் பூசாரி இன்னும் கொஞ்சம் மாந்திரிகமான ஒரு சில அமானுஷமான பூஜைகளெல்லாம் செஞ்சு அந்த முனியப்பன் அருளையும் எடுத்துக்கிட்டு இப்போ நீ போய்த்தாகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது வந்து அந்த பங்காளியின் ஆன்மா வந்து அப்படியே கலங்குது. 2 வருடம் கழித்து இப்போ தான் வந்திருக்கேன், நான் என் வீட்டுக்கு போயிருந்தேன், என் புள்ள குட்டிகளை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் உங்களை யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டேன், இவங்க ஏன் இங்கே வந்தாங்க, இனி வர வேண்டாம்னு சொல்லுங்கள், நான் இனி வரமாட்டேன், ஆனால் என் குடும்பத்தை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அட்டம் பிடிச்சிருக்குதுங்க. உடனடியாக அந்த நேரத்துக்கும் கூட செல்லையா உடனடியாக வந்து தனது
பங்காளியின் குடும்பத்துக்கு தகவல் சொல்லி எல்லாரையும் வர சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த முருகன் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாட்ட வந்து எல்லாருமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. பேசினதுக்கப்புறம் தான் அந்த ஆன்மாவுக்கும் திருப்தியாக இருக்குது. அந்த குடும்பத்தினரும் கண்ணீர் விட்டு நின்றுருக்காங்க. அந்த ஆன்மா அதற்கப்புறம் தான் சொன்னது போல் வந்து தனக்கு தேவையான ஒரு சில சாப்பாடுகள், உணவு வகைகள், சாராயமும் குடிக்கும் போல் தெரியுதுங்க. அப்போ எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டு அதற்கப்புறம் தான் முருகனின் உடலை விட்டு அந்த ஆன்மா வந்து பிரிஞ்சு போயிருக்குதுங்க. உடனடியாக மற்ற எல்லா நபர்களும் மிரண்டு போயிட்டாங்க. இனி பன்றி வேட்டைக்கு போனால், இப்படி சாமத்து வேட்டைக்கு போனால் கேட்காம செய்யாமல் அவசரப்பட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருந்திருக்காங்க. முருகனும் அதற்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகி ஒரு 2 நாட்கள் கழித்து மறுபடி உடலெல்லாம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் அந்த முனியப்பன் கோயிலுக்கெல்லாம் அடிக்கொருக்கா போயிட்டு வந்து தன் உடலை வந்து சரிப்படுத்திக்கிட்டார். நல்ல முறையில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவருடைய தொழிலில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த சம்பவத்தை வந்து இன்னும் மறக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு வந்து நண்பர்களே இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.